ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு தாட் ஃபார் த டே, ஒரு ஒரு குணாதிசயம். அது எப்படின்னா, அவனை பேசியே வாயடிக்க வைக்கணும், அவனை பேசவே விடக்கூடாது, நம்ம பக்கம்தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும், என்ன சொன்னால், ஒரு சின்னவங்க ஒரு பெரியவங்கள்ட்ட போய் ஏதாவது ஒன்று சொன்னால் அது கரெக்டு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அந்த ஜென்ரேஷன்லேருந்து இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் அது மாறவே இல்லை. நம்ம ஏதாவது கரெக்டாக சொன்னால் பெரியவங்களை எதிர்த்து பேசுகிற, பெரியவங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்கிற ஜென்ரேஷனில் தான் நம்ம இப்போ இங்கே இருக்கோம். ஒரு சின்ன குழந்தை ஒரு அறிவாக ஒரு ஞானமாக ஏதாவது ஒன்று சொல்லுதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த குழந்தைய வாயடிக்கணும்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டியை கண்டுபிடிக்கணுன்றதுக்காகவே கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சின்னவங்க பெரியவங்க யார் சொன்னால் என்ன, நல்லது சொன்னால் எடுத்துக்க மனப்பக்குவம் நமக்கு இருக்கணுங்க. அண்டு இன்னொன்று, பேசி வாயடிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. சப்போஸ் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடிகிற நிலைமையில் அவங்க இல்லாட்டி, சரி நீங்கள் சொல்கிறதாப்பா கரெக்டு, ஓகே சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வந்துடுங்க. இதனால நீங்கள் தோக்க போகிறதும் இல்லை, அதனால அவங்க ஜெயிக்க போகிறதும் இல்லை. விட்டு கொடுத்தவன் என்னைக்கு கெட்டு போனதா சரித்திரமே இல்லை. தேங்க்யூ. திங்க் அபவுட் இட். ஹாவ் அ நைஸ் டே.